வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், இப்ப இருக்கிற இந்த 80ஸ், 90ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குறை இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ சீக்கிரமா திருமணம் நடக்கணும். ரொம்ப நாளா திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்றவங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். அது என்னம்மா 80ஸ், 90ஸ் 2K கிட்ஸ் கூட கல்யாணம் முடிக்குதுமா சீக்கிரம். அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணுங்கிறது ஒரு கனவு. திருமணத்துக்கு எத்தனையோ பரிகாரம் இருக்கு. பொதுவா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அதுக்கெல்லாம் முன்னாடி என்னை தொடர்பு கொள்ள நினைக்கக்கூடிய அன்பர்கள் காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மட்டுமே எங்களை தொடர்பு கொள்ள முடியும் முதல்ல. மற்ற நேரங்களில் கூப்பிட்டிங்கன்னா சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கும். ஏற்கனவே பார்த்த அன்பர்கள் உங்களுக்குன்னு சில வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாட் ரீச்சபிள், அவரை தொடர்பு கொள்ள முடியலை அப்படிங்கிறதெல்லாம் கீழே ஏற்கனவே ஸ்க்ரோலிங் நாங்கள் போட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போயுமே எல்லா வீடியோலையும் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம்னு யார் அந்த ஸ்க்ரோலிங் யாருமே பார்க்குறதில்ல. இனி எங்கேயாவது சந்திப்பாங்க ரோட்டில் எங்கேயாவது போகும்போது, சார் உங்களை கண்டுபிடிக்கவே முடியல, இந்த பார்த்திகளில் பிடிச்சிக்கோங்கன்னுவேன். ஃபோன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படி கிடையாது சார், ஏற்கனவே ஸ்க்ரோலிங் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை யாரும் பார்க்குறதில்ல அப்படின்னு நாங்கள் ஒவ்வொருடையும் சொல்லணும்னு நினச்சோம், மறந்துட்டோம். இனிமேல் எல்லா வீடியோலையும் இதை சொல்லணும். காலையில் 10 to 1 எங்களை தொடர்பு கொள்ள. ஞாயிறு 2 விடுமுறை. நேரில் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அதை எல்லாருமே கேட்குறீங்க. எங்கள் ஸ்டாஃபே நொந்து போயிட்டாங்க. நேரில் சத்தியமாக பார்க்க முடியாது. ஏன்னா முன்னக்கூடியே பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவங்க இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் டைமில் உங்களை யாரையும் வர சொல்ல முடியாது. நேரில் பார்க்குறத என்ன பார்க்க போகிறோமோ அதை தான் ஃபோனில் சொல்ல போகிறோம். நீங்கள் நேரில் பார்க்காமலேயே, உங்களை நேரில் சந்திக்காமலேயே உங்களுடைய கட்டம் மட்டும்தான் வச்சு பேச போகிறோம். மற்ற இடத்த பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வாங்கினோடனே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பேர், எந்த பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாம் நான் சொல்கிறேன். எல்லார்கிட்ட அதான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களை நேரில் பார்க்காமலேயே என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்ல போகிறேன். இது உண்மை, இது ட்ரூ. அதனால் எங்களை ஃபோன் மூலமாக மட்டும்தான் பார்க்க முடியும். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to மணி 1 மணி வரை மட்டுமே. மற்ற நேரங்களில் ஏற்கனவே பார்த்த அன்பர்கள் உங்களுக்குன்னு ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே 100% விடுமுறை. எங்களுக்கும் ஓய்வு, மூளைச்சோர்வு எல்லாம் இருக்குது. அதனால் இந்த நேரத்துக்கு கூப்பிடுங்க. சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம்ங்கிறது கடக வீடு. 4ஆம் இடம் தான் சுகஸ்தானம். 4ஆம் இடம் தான் உட்கார்ற சீட்டு. 4ஆம் இடம் தான் அம்மா. 4ஆம் இடம் தான் அம்மா. 4 தான் சுகம். சுகத்துக்கான கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும். ஒருத்தர் சுகமாக இருக்காங்களா அப்படின்னா சந்திரன் சுக்கிரன் தான் சுகத்துக்கான கிரகம். இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய சுகஸ்தானத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் இடம் அவுட் ஆகி போச்சு. 4 கூடையவரும் கெட்டுட்டாரு. இந்த சந்திரனும் சுக்கிரனும் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களும் கெட்டுத்தான் இருப்பாங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. 4ஆம் இடத்துல பாவிகள் தொடர்பு ஆனாலே அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே போகணும் அப்படின்னா 4ஆம் அதிபதி எப்படி இருக்கார், அவரும் அவுட் ஆகித்தான் இருப்பார். சரி, சந்திரன் சுக்கிரன் நிலைமை என்ன? அதுவும் வீக்காக தான் இருக்கும். ஒன்று ஒரு உணவு அப்படியே வரும் எல்லாமே. ஒருத்தருக்கு 4ல் பாவி இருக்குது, 4ல் சனி செவ்வாய் சேர்ந்து கிடக்குன்னா அவங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சந்திரன் சுக்கிரனும் பாதிப்பில் இருக்கும். இப்போ எனக்கு 4ல் சந்திரன் மாந்தி, நான் ரிஷபலக்கணம், 3 கூடையவர் சந்திரன் 4ஆம் இடத்துல மாந்தியோட சேர்ந்துட்டாரு. திதிசூன்ய அதிபதி விரையாதிபதி 2 கிரகம் 2 பாவி பார்க்காங்க. அங்கே எனக்கு சந்திரன் கூட மாந்தி வந்துருதா? சுக்கிரன் சனியோட சேர்ந்து பாதகாதியோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து கேது பார்த்துருச்சா? சுகஸ்தானம் அவுட்டு, அவ்வளோதான். அப்போ திருமணத்துக்கு எது முக்கியம்? 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம் முக்கியம். 4ஆம் இடம் தான் சுகம். அது எல்லா விதமான சுகம். தாய்மடி, குழந்தைய கையில் தூக்குறது, பிரயாணத்தில் சுகத்தை அனுபவிக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுல ஒருத்தருக்கு சுகம் இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்மோக் பண்ணுறதுல சுகம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த 4ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். காலபுருஷனுக்கு 4 கூடவே சந்திரன். இந்த திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய பாவகம் 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு பேர். படுத்து தூங்குற இடம், சயனம்னு அதுக்கு பேர். அப்போ இந்த காலபுருஷனுக்கு 12 கூடவே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயன சயன போகஸ்தானாதிபதியான குரு. அவன் வீட்டில் யார் பலமாகிறா? சுக்கிரன் பலமாகிறார். அப்போ குரு சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்தா தான் கெஜகேசரி யோகம்னு அதுக்கு பேர். கேசரி யோகம்னு பேர். என்னுடைய நண்பரோட ஜாதகம் பார்க்கும்போது ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துருக்காரு. என்னம்மா ஒரு யோகத்தை ஐயா நீங்கள் சொல்லலையேன்னு கேட்டிருக்காங்க.
ஏம்மா அந்த குழந்தைக்கு கெசகேசரி யோகா இருக்குமா? அந்தம்மா கேசரி நல்லா விரும்பி சாப்பிடுவாம்மா. அந்த கேசரி இல்லை, இது கெஜகேசரி யோகம். அப்ப இந்த காலபுருஷனுக்கு 12 கூடிய இயற்கைக்கு அதிபதியான காலபுருஷனுக்கு 12 கூடிய ஒரு குரு, இயற்கை ரீதியாக காலபுருஷனுக்கு 4 கூடிய சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில தான் குரு உச்சமாகிறார். அப்ப 4ஆம் இடமும் 12ஆம் இடமும் சரியா இருந்தா 7ஆம் இடங்கிற திருமணம் தேடி ஓடியாந்துரும். சீக்கிரம் ஓடியாந்துரும். சரி, இதெல்லாம் அவுட் ஆகி போய் கிடக்கு. சந்திரனுக்கு வதனம்னு ஒரு பேர் உண்டு. வதனமே சந்திர பிம்பமோன்னு பழைய பாட்டு, தியாகராஜர் பாகவதரா யார் பாட்டுன்னு தெரியல, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. அப்ப இந்த பலம் குறைந்தவர்கள், சந்திரன் தான் முகம், சந்திரன் தான் வதனம் அப்படின்னா முகம், அதில் சந்தனம் வைத்துக்கொள்ள, முகத்துல சந்தனம் வச்சுக்கிறோம், அவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். எளிய பரிகாரம், அற்புதமான பரிகாரம். நெத்தியில சந்தனம் வச்சுக்கிட்டாலும் சந்தனம் வச்சுக்கிட்டா நடக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கே சார் பரிகாரம். இவ்வளவு பரிகாரம். ஆமா. அப்ப ஒருத்தருக்கு லக்கணத்துல குரு இருந்தா திக்பலம்னு அதுக்கு பேர். லக்கணம் தான் தலை. லக்கணத்துல குரு இருந்தா திக்பலம் அப்படின்னு அதுக்கு பேர். சரியா? அப்ப தினமும் சந்தனம் வச்சாச்சுனாலே பணம் பொருளாதாரம் பெருகும். அவங்க 100 ரூபா சம்பளம் வாங்கினா 250 ரூபா வாங்க போறாங்க, இல்ல 300 ரூபா வாங்க போறாங்க, 500 ரூபா வாங்கினா 1000 ரூபா வாங்க போறாங்க. இது எல்லாருக்குமே ரெகுலரா சந்தனம் வச்சு பாருங்க. ஒரிஜினல் சந்தனமா இருக்கணும். சும்மா கடையில் வைக்கிற சந்தனம்லாம் ஆகாது. ஒரிஜினல் சந்தன குச்சி கடைகளில் கிடைக்குது இல்ல, பூஜை பொருள் கடையில் கிடைக்குது, உரசி வைக்க. சந்தன சூரியன் தலைமா, தலையில நீசமாகிற யாருமா? சனிமா. தலையில பலமாகிறது செவ்வாய். மேசந்தான் தலை. சரியா? அதுல செவ்வாய் பலமாகிறாரு, அங்க சூரியன் உச்சமாகிறாரு, அங்க சனி பலகீனமாகிறாரு. சூரியன் வந்து உங்களுக்கு உஷ்ணத்துக்கு அதிபதி, செவ்வாய் நெருப்புக்கான கிரகம், அங்க போய் சனின்னு சொல்லக்கூடிய கிரகம் குளிர்ச்சி ஆகுது. காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி அங்கிருந்து தன் வீட்டை தானே பார்த்து பலம் பொருந்தக்கூடிய இடம். அதனால நெத்தியில சந்தனம் வைக்க சொல்றாங்க. தலையில குளிர்ச்சி இருக்கணும், தலையில குளிர்ச்சி இருக்கணும். மண்டை காஞ்சிரும் சொல்றாங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? அப்ப சந்தனம் வைக்க 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 லக்கணத்துல குரு திக்பலம், லக்கணங்கிறது தலை, தினமும் சந்தனம் வைக்க பணம் பொருளாதாரம் பெருகும். நார்மலா மூஞ்சியை பார்க்கறதுக்கு சந்தனம் வச்சு பாருங்க. எதுக்கு அந்த காலத்துல சந்தனம் தடவுனாங்க? சம்பந்தம் கலக்கும் போது எதுக்கு சந்தனம் தடவுனாங்க? கையில மார்புல சந்தனம் வச்சுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா பெரியவங்க? எனக்கு தெரிஞ்சு சாண்டோ சின்னப்பத்தவரையா உடம்பு முழுக்க சந்தனம் பூச்சிருப்பார் அப்படின்னு மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாங்க. உடம்பு முழுக்க சந்தனம் தடவை இருப்பாருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சந்தனம் தடவினாலும் பூரா பாருங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. சந்தனம் யூஸ் பண்ண குரு திக்பலம் ஆகிட்டே இருக்கும். குரு திக்பலம் ஆகிட்டே இருக்கும். 4 மார்பு அங்கே சந்தனம் தேய்ச்சிக்குவாங்க, குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எது கோயிலெல்லாம் கேரளாவில் சந்தனம் தர்றாங்க? இதுக்கு பேர் ஆக்னேய சக்கரம்னு இதுக்கு பேர். ஆக்னேய சக்கரம்னு பேர். சரியா? அப்போ இதுக்கு பேர் துரியம்னு பேர். இதுக்கு பேர் துவாதசாந்தம். இப்படி ஒவ்வொன்றா போகும். சக்கடி மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் சக்திகளம் சிவகலம்னு போய் முடியும். அது வேதாத்திரி மகர்ஷி பயிற்சி எடுத்தவங்களுக்கு தெரியும். துரிய தவம்னு இதுக்கு பேர். இதுக்கு பேர் ஒன்று கேட்டிங்கன்னா ஆக்னேயன்னு பேர். ஸோ இங்கே சந்தனம் வைக்க 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 முகமும் நம்மளுடைய பொலிவு ஏற்படும், முகமும் நல்லா வசீகரமாகும். ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு இன்டர்வியூ போகிறாரு, சந்தனம் வச்சு நல்லா வர்றான்னு வாங்க தம்பி சொல்லுவாங்களா இல்லையா? ஆள் நல்லா இருக்கா உள்ளதுக்கு போடுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? ஆள் சோர்ந்து போய் உட்காந்து நினைப்பாங்க. அப்போ சந்தனம் வைப்பதே காலபுருஷனுக்கு 12 கூடிய சந்திரன், காலபுருஷனுக்கு 12 கூடிய குரு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் உச்சம் பெறுவதால், அதேபோல் காலபுருஷனுக்கு 4 கூடிய சந்திரன் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முகம் சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பலம் பொருந்துவதால், உச்சமடைவதால் சந்தனமும் தினமும் வைத்துக்கொள்ள விரைவில் திருமணம் உண்டு. இது பலத்தை தருகிறது. சரியா? இதுதான் விஷயம். ரொம்ப சிம்பிளான எளிய பரிகாரம், யாருனாலும் பண்ணிக்கலாம் போல. கண்டிப்பாக எல்லோரும் செய்யக்கூடிய மிக எளிய பரிகாரங்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க. எங்க நேர்காணலுக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.